ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய இந்த வீடியோவில் நம்ம ஒரு எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், ஒரு சிடியோ ஒரு பென்ட்ரைவோ நீதிமன்றத்தில் ஆதாரமாக சமர்ப்பிக்கணும்னா நம்ம எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வழக்குக்கு தேவையான ஆதாரங்களை, அதாவது எலக்ட்ரானிக் எவிடன்ஸில் நம்ம சிடியாவோ பென்ட்ரைவாவோ கொடுக்குறோம் இல்லையா, அதை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எவிடன்ஸை ஆதாரமாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 63 ஆஃப் பிஎஸ்ஏ அந்த சர்டிஃபிகேட் எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் நம்ம கொடுக்கும்போது இந்த சர்டிஃபிகேட்டோட சேர்த்து கொடுக்கணும். இது ஒரு பார்ட். அடுத்தது நம்ம ஒரு பென்ட்ரைவில் ஒரு ஆடியோ கிளிப்பிங் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆடியோ கிளிப்பிங் 1 hour 2 hours வரைக்கும் கூட போகலாம். அது முழுமையாக நீதிமன்றத்திற்கு கொடுக்கணுமா, இல்லை நமக்கு தேவையான அளவு அதை எடுத்து கட் பண்ணி நம்ம நீதிமன்றத்திற்கு கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ நம்ம ஒரு ஆடியோ ஆதாரமோ வீடியோ ஆதாரமோ நம்ம கொடுக்கும்பொழுது அதில் நமக்கு நடுவில் தான் நமக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கும். நிறைய பேசியிருப்பாங்க. நம்மளை சாதாரணமாக ஒரு தரக்குறைவாக திட்டி இருக்கலாம், இல்லை நம்மளுடைய அப்பா அம்மாவை பற்றி தப்பாக தரக்குறைவாக பேசியிருக்கலாம், இல்லை அவங்க இல்லிசிட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு ஆடியோவில். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்பொழுது அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி நம்ம எவிடன்ஸாக கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பென்ட்ரைவோ சிடியோ இப்போ சிடியே வழக்கத்தில் இல்லை, ஸோ பென்ட்ரைவ் தான். ஒரு பென்ட்ரைவை வாங்கி முதல்ல முழு ஆடியோ கிளிப்பிங்கை நம்ம ஃபுல்லாக அந்த ஃபைலில் நம்ம பதிவு பண்ணிடணும். அந்த பென்ட்ரைவை நம்ம ஃபைல்ஸாக பிரிச்சுக்கணும், ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸாக. முதல் ஃபைலில் நம்ம முழு வீடியோ ஆதாரங்களையோ இல்லை ஆடியோ கிளிப்பிங்ஸையோ ஃபுல்லாக பதிவு பண்ணிடணும். அதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கணும். அதில் முழுசாக நம்மளோட பேசுனது எல்லாமே இருக்கும். அடுத்தது ஃபைல் நம்பர் 2, 3, 4ல் நமக்கு தேவையான அவங்க எந்தெந்த வினாடிகள்லேருந்து எந்தெந்த வினாடி முடிகிற வரைக்கும் அவங்க பேசியிருக்காங்க, நம்மளை பற்றி அவதூறாக பேசியிருக்காங்க, இல்லை அவங்கள பற்றின குற்றத்தை ஒத்துக்கிட்டு இருக்காங்க, அது எல்லாத்தையுமே தனித்தனி ஃபைலில் போடணும். அந்த ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துடணும். எந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷன் நமக்கு தேவையோ அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷனை அந்த வீடியோ இந்த செகண்ட்லேருந்து கட் பண்ணி அந்த செகண்ட் வரைக்கும். ஒரு உதாரணத்துக்கு அந்த ஃபுல் வீடியோ ஆடியோ கிளிப்பிங்கில் அவங்க 3வது நிமிஷம் 2வது வினாடியிலேருந்து 3வது நிமிஷம் 35வது வினாடி வரைக்கும் பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த 3வது நிமிடம் 2வது வினாடியிலேருந்து 3வது நிமிடம் 35வது வினாடி வரைக்கும் கட் பண்ணி அதை ஃபைல் நம்பர் 2 அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து அந்த பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி அது இன்னொரு ஏதாவது நம்மளை பற்றி தரக்குறைவாக பேசியிருந்தாங்களோ, அவங்க குற்றங்களை எந்த வினாடியிலேருந்து எந்த நிமிடத்தில் ஒத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த போர்ஷனை, அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷனை கட் பண்ணி நம்ம இன்னொரு ஆதாரமாக நம்ம அதே பென்ட்ரைவில் நம்ம காப்பி பண்ணி கொடுக்கணும். இது ஃபைல் நம்பர் 2, 3, 4, 5ன்னு போட்டு அதுக்கு நம்ம நேம் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா கோர்ட்டுக்கு முழு ஆடியோ கிளிப்பிங்கையோ இல்லை முழு வீடியோ கிளிப்பிங்கையோ பார்க்குறதுக்கான நேரம் இருக்காது. ஆனால் அந்த கிளிப்பிங்குள்ளே தான் நமக்கு வேணுங்கிற ஆதாரங்கள் இருக்கும். அதனால் அந்த போர்ஷனையும் நம்ம தனியாக கொடுக்கணும். சப்போஸ் அதர் சைடு அப்ஜெக்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கொடுக்கறது ரொம்ப தப்பு, அப்போ முன்னாடி இருக்கிறதுல ஒன்றுமே இருக்காது, நீங்கள் பொய்யா இதை கொடுத்துருக்குறீங்கன்னு சொன்னால் நம்ம தாராளமாக நம்ம ரெஃபரன்ஸ் சொல்லலாம். இல்லை நாங்கள் முழு வீடியோக்கு ஆதாரத்தையும் தான் கொடுத்துருக்கோம், முழு கிளிப்பிங்கையும் தான் கொடுத்துருக்கோம், அதில் இந்த போர்ஷனில் இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த செகண்ட்லேருந்து இவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லலாம். ஸோ நீதிமன்றத்திற்கு எப்பொழுதுமே சமர்ப்பிக்கும் பொழுது முழு வீடியோ இல்லைனா ஆடியோ கிளிப்பிங்கை ஃபைல் நம்பர் 1 நம்ம அதில் காப்பி பண்ணி கொடுத்துடணும். அடுத்தடுத்த ஃபைல் நம்பர்ஸில் நமக்கு தேவையான ஆப்ரேட்டிவ் போர்ஷன்ஸை நம்ம கொடுத்துட்டு அதையும் நம்ம நம்மளோட மனுவில் இந்த டைம்லேருந்து இந்த டைம் இது பேசியிருக்காங்க, இந்த டைம்லேருந்து இந்த டைம் இது பேசியிருக்காங்கங்கிறதையும் தெளிவாக நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம்னா நீதிமன்றம் நம்மளுடைய மனுவை பார்க்கும்பொழுதும் அந்த ஆடியோ எவிடன்ஸையோ வீடியோ எவிடன்ஸையோ பார்க்கும்பொழுதும் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏன்னா 3 மணி நேர வீடியோவை பார்க்குறதுக்கு நீதிமன்றத்திற்கு டைம் கிடையாது. அதனால் அதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஆனால் அதே சமயம் அதில் உண்மைத்தன்மையும் நம்ம நிரூபிக்கணும் இல்லையா, அதுக்காக தான் 2யுமே கொடுக்கணுங்கிறது. நீங்கள் இது மாதிரி வீடியோவையோ இல்லை கால் ரெக்கார்டிங்கையோ ஆதாரமாக கொடுக்கும் பொழுது பென்ட்ரைவில் முதல்ல என்டையர் ஆடியோவையும் அதில் லோட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆப்ரேட்டிவ் போர்ஷன்ஸை அடுத்தடுத்த ஃபைல்ஸில் போட்டு கொடுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய வழக்கு ஜெயிக்கிறதுக்கு அது உதவும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.